வணக்கம். முதல்ல ஒரு சின்ன கொஸ்டின். இன்னைக்கு காலையில் உங்கள் பார்ட்னருடைய ஃபோனில் திடீர்னு ஒரு மெசேஜ், 10,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு அக்கௌண்ட்டில் இருந்தது. உங்களுக்கு பார்த்த உடனே அதை கண்டு காணாத மாதிரி போயிடுவீங்களா? இல்லைன்னா இது என்ன, எனக்கு தெரியாமல் என்னமோ நடக்குதே அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையில் அவங்கள பார்ப்பீங்களா? நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இந்த நமக்கு தெரியாமங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸுங்க. ஜென்ரலாக இன்ஃபிடிலிட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இமோஷனலாக நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஜென்ரலாக அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதை விட பெருசாக ஒரு சைலண்ட் பாய்சன் மாதிரி நிறைய குடும்பத்தை உடைக்கிற ஒரு விஷயம்தான் ஃபினான்ஷியல் இன்ஃபிடிலிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சைலண்ட் கடன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்மையாக ஒரு ஸ்டோரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது உங்கள் குடும்பத்தில் நடந்தால் ஆர் நடந்துட்டு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் பார்க்க போகிறோம். டைனமிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஸ்டோரி. ராம் அண்ட் பிரீத்தி. ராம் ஒரு டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல சம்பளம். பிரீத்தி ஒரு பேங்கர், நல்ல சம்பளம். 2 பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரனால 2 பேரோட சம்பளத்தையும் வச்சு நீட்டாக பட்ஜெட் பண்ணி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ராமுக்கு கேட்ஜெட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். மெக்கானிக்கல் கீபோர்டு, ஐஃபோன், லேட்டஸ்ட் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இதெல்லாம் தலைவருக்கு பயங்கர கிரேஸ். ஆனால் பிரீத்தி கிட்ட சொன்னால், என்ன ராம், அடுத்த வருஷம் பிளாட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பட்ஜெட் போட்டுருவாங்க. ஸோ ராம் என்ன செய்ய தொடங்கினார் தெரியுமா? சைலண்ட்டாக ஒரு கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் 45,000 ருபீஸுக்கு ஒரு ப்ரீமியம் கேமிங் மானிட்டர். யார் பார்க்குறது? ராம் பார்த்தார். ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும், இது நம்மளுக்கு வேணும். வீட்டில் பிரீத்தி கிட்ட சொன்னால் சண்டை வரும். ஸோ என்ன பண்ணலாம்? அவருக்கு ஒரு செம பிளான் தோணுச்சு. நம்ம பர்சனல் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டாரு. டெலிவரியை ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு போட்டார். ஒரு நாள் டெலிவரி ஆன அப்புறம் எடுத்துட்டு கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வந்து, பிரீத்தி, இது என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தான், செகண்ட் ஹேண்டுக்கு எனக்கு சீப்பாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டார். பிரீத்தியும் செம டீலுங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? மாதம் மாதம் இவரும் இஎம்ஐயை கட்ட ஆரம்பித்தார். ஒரு பாயிண்டில் இஎம்ஐஸ் ஜாஸ்தி ஆக ஆக அவரால் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அவருடைய சேவிங்ஸ் கொடுக்க வேண்டிய, அதாவது அவருடைய பங்குலேருந்து வீட்டுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு குறைய ஆரம்பிச்சிடுச்சு. பிரீத்தி சும்மா இருப்பாங்களா? ஒரு நாள் வாயை திறந்தே கேட்டாங்க, என்னங்க இந்த மாதம் கொஞ்சம் சேவிங்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, ராம் உடனே, அது ஒன்றும் இல்லைம்மா, பெட்ரோலுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இனி டீம் லஞ்ச் வேறு இருக்குதா, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சின்னு ஒரு பொய் இல்லை, பொய்க்கு மேலே பொய் சொல்ல ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல ராமுக்கு வேறு வழி தெரியல. ஒரு பர்சனல் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணார். கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு அடைக்க ஆரம்பித்தார். செலவெல்லாம் எதுக்கு? அவரோட லக்ஸரி கேஜெட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டியும் தான். ஒரு ஸ்டேஜில் ராமோடைய சீக்ரெட் கடன் அவரை அறியாமலே 3 லட்சம் கிட்ட போயிடுச்சு. பட் பிரீத்திக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒன் ஃபைன் டே டோட்டல் சீனே பிரேக் டவுன் ஆகுது எங்கள் பேங்க்கில். ஸோ ராமும் பிரீத்தியும் ஒரு லேண்ட் வாங்கணும்னு சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேண்டை வாங்க போகிறதுக்கு பேங்க்கில் ஒரு லோன் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பேங்க்கில் போய் கேட்ட உடனே பேங்க் மேனேஜர், என்ன சார் உங்கள் சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்குது, கன்சியூமர் குட்ஸுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிகிட்டு இருக்கீங்க, பத்தாக்குறைக்கு கிரெடிட் கார்டு டியூஸ் வேறு காட்டுதே, சாரி சார், நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு எங்களால் சாங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார்.
பிரீத்திக்கு அப்படி ஒரு ஷாக். என்னது, கிரெடிட் கார்டு டியூஸா, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸா, என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு முறை வீட்டுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாதான் அங்கே ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. கொஞ்சம் இந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். இங்கே பிரீத்திக்கும் ராமுக்கும் இருக்கிற சண்டை அந்த 3 லட்சம் சைலண்ட் கடன் இல்லைங்க, அங்கே நம்பிக்கை சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு. பிரீத்தி மனசில் என்ன, நான் அப்படி உங்களை என்ன சொல்ல போகிறேன், எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, இதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு பார்ட்னர் தானே, இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க எம்ப்ளாயியா? என்கிட்ட உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு என்னங்க, பொய் மேலே பொய். அப்போ இங்கே நம்பிக்கை கம்ப்ளீட்டாக உடஞ்சிடும். நம்பிக்கை வைக்கிறது, ஏர்ன் பண்ணுறது ரொம்ப வருஷம் ஆகுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சீக்ரெசி இருந்ததுன்னா நொடியில் சுக்கு நூறாக உடஞ்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நிறைய பேர் இந்த சீக்ரெட் கார்டனில் விழுறாங்க, இதுக்கு என்ன ரீசன்ஸ்? 3 ரீசன் இருக்குது. ரீசன் நம்பர் 1, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்ம பார்ட்னர் வந்து நம்மளை தப்பாக எடை போட்டுருவாரோ, இல்லை இவர் சரியான கஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவாரோ, இப்படி ஒரு பயம். இப்படி ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா தேவையில்லாமல் சண்டை தான் வரும், அதை பேசாமல் அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்னு ராமோட வாதம். பாயிண்ட் நம்பர் 2, மை மணி ஈகோ. இங்கே மை மணி ஈகோனா, நான் சம்பாதிக்கிறேன், இது ஏன் காசு, நான் என்ன வேணாலும் செய்வேன், அது கேட்க நீ யாரு, நீ எதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுற, இப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள மாறி மாறி ஈகோ. உண்மையை சொல்லணும்னா கான்ஷியஸ் மைண்டில் நிறைய பேருக்கு இது அவங்க மனசில் இருக்கிற ஒரு விஷயம்தான். பாயிண்ட் நம்பர் 3, லைஃப் ஸ்டைல் ப்ரெஷர். சோஷியல் மீடியாவில் மிச்சவங்களை பார்த்து அவங்க ஐஃபோன் வாங்கிட்டாங்க, அவங்க வெக்கேஷன் போகிறாங்க, அவங்க வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டாங்களே, நம்ம ஒன்றுமே செய்யலையே, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இதை நினச்சே அவங்க கெப்பாசிட்டிக்கும் மேலே இஎம்ஐயில் திங்ஸ் வாங்கி அதை இதை பண்ணி ஊர்பட்ட லோன் அவங்க தலையில் போட்டுக்கிறது. இது 3வது பாயிண்ட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் இல்லை ஹை லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. இதே ப்ரெஷர் உங்கள் வீட்லேயும் இருக்குது, எங்கள் வீட்லேயும் இருக்குது. இருக்கா? ஓகே பாஸ், ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி பயங்காட்டுறீங்க, ஓகே, இதுக்கு சொல்யூஷன் தான் என்னன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, சொல்கிறேன். அதுக்கு தானே ஒரு வீடியோவே. சொல்யூஷன் நம்பர் 1, நோ ஜட்ஜ்மெண்ட் ஜோன். முதல்ல கணவனும் மனைவி உட்காந்து ஃபஸ்ட்டு பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. இங்கே பாருமா, நீ என்ன செலவு பண்ணுறியோ நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீ தைரியமாக என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க என்ன செலவு பண்ணுறீங்களோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் சண்டை போட மாட்டேங்க அப்படின்னு வெளிப்படையாக நீங்கள் 2 மாறி மாறி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது எதில் இருக்கிறவங்க எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? உண்மையை ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல. ஆனால் ப்ராமிஸை மெயின்டைன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, ஃபன் மணி பட்ஜெட். இப்போது புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இஎம்ஐக்கு இவ்வளோமா, வீட்டு செலவுக்கு இவ்வளோ, குழந்தைங்க ஃபீஸுக்கு இவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு மீதி ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி 5000 ரூபாயாக இருந்தாலும் சரி மாறி மாறி 50-50 ஒருத்தவங்களும் எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை உங்கள் செலவுகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அந்த பார்ட்டி உங்ககிட்ட கேட்கக்கூடாது. அதாவது கணவன்கிட்ட மனைவி நீங்கள் ஏன் இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறீங்க, ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு அவங்க உங்களும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் ஏமா இது மேக்கப்புக்கு போகிற, ஏமா பார்லருக்கு போகிற, அதெல்லாம் நீங்களும் கேட்கக்கூடாது. ஸோ இந்த ஃபன் மணி பட்ஜெட் வச்சிங்கனாலே 2 பேருக்குமே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல கொஞ்சமாவது உங்களுக்குன்னு செலவு பண்ணுற திருப்தியும் இருக்கும், மாறி மாறி கேள்வி கேட்டு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பில்டாகவும் ஆகாது குடும்பத்தில். பாயிண்ட் நம்பர் 3, மியூச்சுவல் ரெவ்யூ ஆஃப் வாட் ஃபினான்சஸ். அதாவது கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இந்த மாதம் நம்மளுக்கு இந்த செலவாக இருக்குது,
இதுக்கு வேஸ்ட்டாக தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறோம். இதை ஒரு பர்சன் மட்டும் பண்ணால் சத்தம் வராதுங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது அங்கே பயங்கர கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டி மட்டும் இல்லைங்க, டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது. டிரான்ஸ்பரன்சினா என்ன? சீத்ரூ. இது நீங்கள் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது. தெளிவாக 2 பேருக்கும் பணங்கிறது எங்கெங்கே போகிறதுன்னு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ இங்கே தேவையில்லாத டென்ஷன் வராது இல்லையா? ஸோ இதில் அப்சல்யூட் பாட்டம் லைன் என்னன்னா, மணியை பற்றி பேசுகிறது உங்கள் மேரேஜில் ரொம்ப அன்ரொமான்டிக்காக இருக்கலாம். ஆனால் அவ்வளோ வெளிப்படையாக இருக்கும்போது தான் அது ரொமான்டிக்காக நல்ல ஒரு மேரேஜ் லைஃபுக்கு வழிவகுக்கும். ஸோ அக்ரிமெண்ட் வேல்யூஸில் மட்டும் 2 பேருக்கும் இருக்கக்கூடாதுங்க. நம்பர்ஸ், அதாவது அமௌண்ட்டில் ஒளிவு மறைவு இல்லாமல் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ கைஸ், இந்த வாரம் உங்கள் வீட்டில் மணி பற்றி சண்டை வந்துச்சா? வரி பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஃபேமிலியில் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லையே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சோஷியல் ப்ரெஷர்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, this is your coach for your money, emotional and marriage alignment and balance, Sandra Regin, signing off. Goodbye.